கவனிங்க, தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2-3 வசன வாசி. தானியேல் 7:2-3. காற்று என்றால் தூதர்களை குறிக்கும், சமுத்திரம் என்றால் ஜனங்களை குறிக்கும், மிருகம் என்றால் ராஜ்யத்தை குறிக்கும். எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. சங்கீதத்தில் இருக்கு, அவர் தம்முடைய காற்றுகளை தூதர்களாகவும் அப்படின்னு இருக்கு. ஜனங்கள் என்றால் சமுத்திரம், வெளிப்படுத்தல் 17:15. அப்புறம் மிருகம் என்றால் ராஜ்யம், தானியேல் 7:23. எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு ராஜ்யம் எழும்பும் போது அதுக்கு முன்னாடி ஒரு காத்து வீசுதுன்னு இருக்கு. அப்படிதான் இருக்கு. 4 காத்துகள் பெரிய சமுத்திரத்தின் மேல் வீச கண்டேன், அப்போது 4 வெவ்வேறு ரூபமுள்ள மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருங்க. அப்போ ஒரு மிருகம் எழும்புறதுக்கு முன்னாடி என்ன வீசணும்? ஒரு காற்று வீசணும். மிருகம் என்றால் ராஜ்யம். அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு அலை அடிக்கணும், ஏதோ ஒன்று நடக்கணும். சரிதானா? இது தானியேல் புக்கில் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தானியேல் புக்கில் இருக்கு. ஏறக்குறைய ஒரு 2600-700 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. கிமு நேபுகாத்நேச்சாருடைய காலம் கிட்டத்தட்ட 2700 வருஷம் வச்சுக்கோங்களேன். இப்போ ரீசெண்டா யூரோப்பியன் யூனியன்ல ஒரு தலைமை பீடம் கட்டியிருக்கிறாங்க, பார்லிமெண்ட். எங்க கட்டிருக்காங்கன்னா ஸ்ட்ராஸ்பர்க்ன்ற இடத்துல கட்டிருக்காங்க. இதான் அந்த தலைமை பீடம், இங்கதான் கட்டியிருக்கிறாங்க. இது இருக்கு பாருங்களேன், இதான் அவங்க தலைமை பீடம். இது ஸ்ட்ராஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இந்த இடத்துக்கு கர்த்தருடைய கிருபையினால இந்த பாடத்துக்காக இதெல்லாம் ப்ரூஃப் எடுக்கிறதுக்காக அங்க போயிருந்தோம். ஒரு வாய்ப்பு கிடைச்சு ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் கூட்டிட்டு போயிருந்தார். ஸோ அங்க போனோம். அப்போ நாங்க போகும்போதே மத்தியானம் ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரம் இருட்டிடும், குளிர் பிரதேசம். அதனால என்ன பண்ணோம், கிடைக்கிற வரைக்கும் வேகமா எல்லாத்தையும் ப்ரூஃப்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்தோம், போய் பார்த்துக்கலாம். அங்க இருக்கும்போதே சிலதை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிச்சு. அதே நேரத்தில் மொத்தத்தையுமா போட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒவ்வொரு போட்டோவா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை ஆவியானவர் உணர்த்தினார். பாருங்க, இது அந்த பார்லிமெண்ட் வாசல்ல இருக்கக்கூடியதான ஒரு கல்வெட்டு. இப்ப நீங்க பார்த்த பார்லிமெண்டோடைய என்ட்ரன்ஸ்ல வெளியே வச்சிருக்காங்க. இந்த போட்டோ நானே எடுத்தது. அதனாலதான் சொல்ல, இது நெட்ல டவுன்லோட் பண்ணதில்லை, நானே எடுத்தது. அந்த கல்வெட்டு அங்க இருந்துச்சு. இந்த கல்வெட்டுல என்ன போட்டிருக்குன்னு பார்த்தபோது ஆச்சரியப்பட்ட எனக்கு. ஏன்னா வசனத்தோட உட்காந்து பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியம். அவங்க எழுதியிருக்கிறாங்க, இந்த கல்வெட்டுல என்ன இருக்கு பாருங்க, a wind from Europe. அவங்க எழுதுறாங்க, ஐரோப்பாவிலிருந்து ஒரு காற்று புறப்படுகிறதுன்னு எழுதுறாங்க. a wind from Europe. அதே வார்த்தை தானியேல் 7:2-3 இருக்கும். 4 காற்றுகள் 4 பக்கத்துல இருந்து விண்ட் வீசுச்சு அப்படின்னு இருக்கு. இதே வேர்டு அப்படியே ஐரோப்பாவுடைய பார்லிமெண்ட், யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்ல முன்னாடி வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை 2500 வருஷத்துக்கும் 700 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தை அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. இவங்க பைபிள் பேஸ்ல வைக்கல. இவங்க இப்ப நம்ம வசனம் போடுவோம்ல, எதை ஆரம்பிச்சாலும் அந்த மாதிரி அவங்க வசனத்தை போடல. அவங்க தங்களை பத்தி சொல்றாங்க, எங்கள் காற்று வீச போகிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. a wind from Europe. யூரோப்னா மேற்கு, வடக்குல இருந்து மேற்குல இருந்து வீச போகுது, வெஸ்ட்ல இருந்து வீச போகுது அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. எப்படி இவ்வளவு துல்லியமான தீர்க்க தரிசனம்? அவங்க வசனத்தின் அடிப்படையில் வைக்கல, அவங்க தங்கள் யார் என்பதை சொல்றாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த காற்று புறப்பட்டுருச்சு. 4 காற்றுல தானியேல் 7:3 சொன்ன இந்த காற்று நம் கண்களுக்கு முன்பாக புறப்பட்டு விட்டது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நாம் கடைசி சாம்ராஜ்யத்தினுடைய மிக முக்கியமான மைய இடத்துக்கு வந்துட்டோம். விசுவாசிகளுக்கு சொல்றேன், இது ஏதோ ஒரு செய்தி சும்மா பார்க்கறதுக்கு, படம் பார்த்துட்டு போறதுக்கு இல்ல. இதனுடைய நோக்கம் என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு சொல்றதுக்கு நோக்கம் என்னன்னா, இதுவரைக்கும் உலகமே பார்க்காத ஒரு வஸ்ட் கவர்மெண்ட் வருது ஐரோப்பால இருந்து. வாசிங்க அந்த வசனத்தை, தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து, நல்லா கவனிங்க, வேறாயிருந்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். வசனத்தை கரெக்டா வாசிங்க, திருப்பி வாசிங்க பாப்போம். அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் பூமியில வந்த எல்லா ராஜ்யங்களை விட இது எப்படி இருக்க போகுது?
வேறாக இருக்க போகிறது. இதே வசனம், இதே காரியம் தரிசனமா அவர் பார்ப்பாரு. அதே 7ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் வாசிங்க பார்ப்போம். கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்கள் மிதித்து போட்டது. எல்லா மிருகத்தை விட இதான் ஒஸ்ட். எல்லா கவர்மெண்ட்டை விட இந்த கவர்மெண்ட் தான் ஒஸ்ட். ஐரோப்பால இருந்து எழும்ப போற யூரோப்பியன் யூனியன் கவர்மெண்ட் வெரி ஒஸ்ட். திருப்பியும் சொல்றேன், இந்த அரசாட்சியிலிருந்து ஒரு சர்வாதிகாரி எழும்புவான். நான் விசுவாசிக்கிறபடி இனிமேட்டு அந்த சர்வாதிகாரி பிறக்க போகிறது இல்லை. இதே பூமியில அதே ஐரோப்பாக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல அவன் இருக்கிறான். எப்படி சொல்றீங்க? கவனிங்க. யோவான் ஸ்நானகன் எனக்கு பின் ஒருவர் வருகிறார்னு சொன்னாரா? அவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார்னு சொன்னாரா? அவர் சொல்லும் போதே இயேசு நாசரேத்துல இருக்கிறார். அவர் சொல்லிட்டே இருக்கும்போது இயேசு நாசரேத்துல இருக்கிறாரு. ஒரு நாள் வந்து அவனுக்கு முன்னாடி நின்றாரு. அதே மாதிரி தான் அவன் தன் காலத்துல வெளிப்படும்படிக்கு, பிறக்கும்படி இல்ல, தன் காலத்துல வெளிப்படும்படிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஏதோ ஒரு இடத்துல இருப்பான். இப்ப இருக்கான் இதே பூமியில, எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பான். திடீர்னு அந்த ஆவி அவன் மேல இறங்குச்சுன்னா அவன் என்னவா மாறிடுவான்? அந்தி கிறிஸ்துவாக மாறிடுவான். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது இவர்தான் உலகத்தின் ரட்சகர்னு யாருக்கு தெரிஞ்சிச்சு? யோவானுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ஆவி அவன் மேல இறங்கும் போது உலகத்துக்கே தெரியும் இவன் தான் உலகத்தை அழிக்க போற சர்வாதிகாரின்னு சொல்லி. இப்போ அந்த சர்வாதிகாரியுடைய காலம் எல்லாமே ரெடியாக இருக்கு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அத்தனையும் ரெடி. இவன் ஆட்சியில உட்கார்ந்து ஜனங்களை ஆளுகை செய்யறதுக்கு முன்னாடி அந்த நிமிஷத்துக்குள்ள கர்த்தர் உங்களை என்னைய ஆளுகை செய்ய வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நமக்கு எவ்வளவு காலம் இருக்குன்னு பாருங்க. ஏதோ இது திருப்பியும் சொல்றேன், இதை உங்களுக்கு செய்திக்காக சொல்றேன். உண்மையிலேயே கர்த்தருக்கு சித்தமானால், எனக்கு தெரியாது, சித்தமானால் நாம் அவரை சந்திக்க புறப்பட்டு போகிற கூட்டமாய் இருக்க போகிறோம். இந்த வாய்ப்பை நாம தவற விடக்கூடாது. ஏன்னா ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷத்துல நாம் மர்றூமாகி போக போகிறோம். பெஸ்ட் சான்ஸ். இதை விட ஒரு சபைக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துறதுக்கு எப்படி முடியும் சொல்லுங்க? அன்னைக்கு நத்தான்வேலும் நிக்கோதேமும் தேடி கண்டுபிடிச்சான். அன்னைக்கு அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவை ஒரு வீட்டுக்குள்ள போய் தேடி கண்டுபிடிச்சா. ஆனா உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வந்து வெளியரங்கமாக அவங்களோடு கூட ஓமையாய் பேசினார். யோவான் சொல்றாரு, இப்பொழுது நீர் வெளியரங்கமாய் பேசுகிறீர். அதே மாதிரிதான் இதுவரைக்கும் மறைவாயிருந்த எல்லா மறைபொருளையும் கர்த்தர் சபைக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்ப சபை இனி ஆயத்தப்பட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. கிறிஸ்துவை சந்திப்பதுக்கு நாம் என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். ஆயத்தப்படுறதுனா என்ன? அதை மாத்திரம் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஆயத்தப்படுறதுனா என்ன அப்படின்னா, முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்கு என்று ஒப்பு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த வருகையில போறது, அவரோடு கூட பரலோகத்தில் பிரவேசிக்கிறது, இது அத்தனைக்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்படும். கழுவப்படாமல் போகவே முடியாது. ஒரு சிலருக்குலாம் ஒரு காரியம் இருக்கு. நாங்கெல்லாம் 3 தலைமுறையா கிறிஸ்தவங்க, 4 தலைமுறை கிறிஸ்டின். அதுவும் கன்னியாகுமரிக்காரங்களுக்குலாம் நாங்கெல்லாம் எங்க தாத்தா காலத்துல இருந்து கிறிஸ்டின். உங்க தாத்தா காலத்துல இருந்து கிறிஸ்டினா இருங்க, ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்றதான் இங்க முக்கியம். சிலர்லாம் பிறந்ததுல இருந்தே சர்ச்சில் வளரும். பிறந்ததுல என்ன வரைக்கும் சர்ச்சில் வளரும். அப்படி சர்ச்சில் வளர்றதுனால ரட்சிப்பின் அனுபவமே இருக்காது. நான் சொல்றது புரியுதா? ரட்சிப்பின் அனுபவமே என்ன செய்யாது, இருக்காது. ஆனா பிறந்ததுல இருந்து சர்ச்சில் இருப்பாங்க, மேடை ஏறி பாடுவாங்க, கொயர்ல பாடுவாங்க, கோரஸா இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ரட்சிப்பின் அனுபவம் வந்துச்சானா இருக்காது. கேட்டா சொல்லுவாங்க, அப்படின்னா நான் பிறந்ததுல இருந்தே சர்ச்சில் இருக்க. சபையில் இருக்கிறதுனால மட்டும் நம்ம ரட்சிக்கப்பட்டோட அர்த்தம் இல்லை. வசனம் சொல்லுது, என் தாய் என்னை பாவத்துல கர்ப்பம் தரித்தாள். ஜென்ம சுபாவம் இருக்கு, ஜென்ம காரியங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்படணும். அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். நீங்க இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். இதுதான் மன்னிப்பதற்கான முதல் பாவ மன்னிப்பு. ரெண்டாவது, நான் பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, நான் வருகையில போலாமானா, இப்ப நான் காலம் இருக்கு, இன்னும் வருகை வரல. அதனால ஆண்டவர் இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. சோ தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். இல்லாவிட்டால் வருகையில போக முடியாது. கொஞ்சம் பேர் கேட்பாங்க,
ஏங்க ஞானஸ்தானம் கண்டிப்பா அவசியமா, இல்லாம போக முடியாதா, கள்ள ஞானஸ்தானம் எடுக்கலையா அப்படின்னு கேட்பான். கள்ள ஞானஸ்தானம் எடுக்கல, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப அவன் பரதீசி போலையா? பரதீசி தான் போனான், பரலோகத்துக்கு போல. அந்த கல்லனுக்கு அன்னைக்கு வாய்ப்பு இல்லை. அவன் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறான். ஆனா அவன் விசுவாசிக்கிறான், சுவிசேஷம் சொல்றான், கூட இருக்கிறவனுக்கு வருகையை விசுவாசிக்கிறான், அவர் பாவின்னு உணர்றான், இவர் தேவகுமாரன்னு சொல்றான், அவ்வளவு செஞ்சிட்டான். அவனுக்கு ஞானஸ்நானம் எடுக்க வழி இல்லை, அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கும் எனக்கும் வழி இருக்கு. கீழ்ப்படிதல் என்னன்னா, கர்த்தர் சொல்லியும் செய்யாம இருக்கிறது. வாய்ப்பு இருக்குது, ஆனா நீங்க செய்யல அப்படின்னா அதுக்கு பேரு கீழ்ப்படியாமை. கர்த்தர் சொன்னாரு, செய்ய வாய்ப்பு இல்லை, அப்ப கீழ்ப்படியாமை கிடையாது. இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் உட்கார்ந்து இருக்குது, கல்லை எடுத்தானா கல்லை எடுத்தானான்னு சொல்லி. கல்லை எடுக்கல, ஆனா இயேசுநாதர் எடுத்தாரு. எடுத்தாரா இல்லையா? இப்போ உங்க ரோல் மாடல் கல்லனா இயேசுநாதரா? நீ கல்லனா இருந்தா கல்லனை பாரு, நீ தேவ பிள்ளையா இருந்தா இயேசுவை பாரு. இயேசு கிறிஸ்து தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தார், நீங்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். மூன்றாவது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். கண்டிப்பா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். நிறைய பேர் கேட்கிறாங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானவர் வந்துடுறாரே, அவர் தானே சபைக்குள்ள நம்மளை கொண்டு வந்தார். உண்மை, ஆவியானவர் சபைக்குள்ள கொண்டு வந்தார், ஆனா உங்களுக்குள்ள இல்லை. சபைக்குள்ள வந்த நீங்கள் பரிசுத்த ஆவியை உள்ளுக்குள்ளே பெறும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற உங்களை பரலோகத்துக்குள் கொண்டு போவார். அவர் சபையில போதிப்பார், சொல்லி கொடுப்பார். உங்களுக்கு வெளியிருந்து தான் ஆவியானவர் உள்ள நடத்தினாரு, உள்ள வந்துதான் வருகையில் நடத்துவார். ரெண்டாவது, உங்களுக்கு பாவம், நீதி, நியாயத்தீர்ப்பு இதெல்லாம் ஆவியானவர் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அதை உணர்த்துறது ஆவியானவர் தான் உணர்த்த முடியும். அந்த கான்சியஸ் இல்லைன்னா வராது. சோ சபையில் நடக்கிற பரிசுத்த ஆவி அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை சபைக்கு இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வர முடியாது, வீட்டில் பிரச்சனை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் யாரும் இல்லாத போது முழங்கால் போட்டு ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, வாஞ்சையும் தவணமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்புகிறார். அடுத்து மிக முக்கியமானது, அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். இன்னைக்கு சபை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்குது. எங்க? ரோமர் 12 இருக்கு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் அது இன்னைக்கு சபைக்குள்ள வந்துருச்சு. உலகத்தான் செய்யற எல்லாமே சபைக்குள்ள. இன்னைக்கு காலையில் அதை பத்தி தான் பார்த்தோம். தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள் பார்த்தோம். தயவு செய்து உலகம் வேறு, சபை வேறு. சபைக்குள்ள உலகத்துக்கு வேலை இல்லை. சபைக்கு உலகத்துல வேலை இருக்கு. என்ன வேலை தெரியுமா? உலகத்தை சபையாய் மாற்றுவது. அங்கிருந்து ஆட்களை கொண்டு வந்து தேவனுக்கு ஏத்த சாயல்ல மாத்துறதா சபை. ஆனா இன்னைக்கு சபை உலகத்தின் சாயல்ல மாறுது. உலகத்தானுகிட்ட இருக்கிற எல்லா சபைக்குள்ள இருக்கு. அரசியல் இருக்கு, சினிமா நடிகை இருக்கிற கவர்ச்சி இருக்கு, ஆட்டம் பாட்டம், சினிமா நடிகை கிட்ட இருக்கிற கவர்ச்சி, அங்க இருக்கக்கூடிய பணத்தாசை, பொருளாசை அத்தனையும் சபைக்குள்ள இருக்கு. வேதம் சொல்லுது, சபை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போவேன்னு பைபிள் சொல்லல, இப்படி இருந்தாதான் போக முடியும்னு பைபிள் சொல்லி வச்சிருக்கு. இன்னைக்கு கடைசி காலத்துல சபையில உபதேசம் என்ன தெரியுமா? நீங்க கவலைப்படாதீங்க, என்ன பண்ணாலும் கர்த்தர் பரலோகத்துக்கு கூட்டு போவாரு, கர்த்தர் கிருபை உள்ளவர். இது பிசாசின் தந்திரம், இது பிசாசின் தந்திரம். ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. வசனம் தெளிவா சொல்லுது, நித்திய ஜீவனில் பிரவேசிப்பது அரிதான காரியம், அது மனுஷனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள். எனவே இந்த நாள் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். காலம் மிக சமீபம். ஆண்டவர் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. இனி ஒன்னே ஒண்ணுதான் நடக்க வேண்டியிருக்கு, கர்த்தருடைய வருகை. அல்லேலூயா. அதற்கு நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம்.